கேட்டா அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் ஒரு ஜும்மா நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, ஜும்மா தொழுகைக்கு பிறகு முந்தியா இருக்கும், முன் சுன்னத்தா இருக்கும், இல்லாட்டி பின்னாடி தொழுகிற தொழுகையா இருக்கும். ஜும்மா நாள்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சுத்ராவை வைத்துக் கொண்டு தொழுகிறார். அவர் கரெக்டா சுத்ரா போட்டு விட்டு தொழுது கொண்டு இருக்கிறார். அப்ப ஒரு இளைஞர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரை வந்து குறுக்க போறதுக்கு முயல்கிறார். முடிஞ்ச உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்படின்னு பாக்குறாரு, எங்கேயும் போக முடியல. அப்ப அந்த அபூ சயீத் தொழுதுட்டு இருக்கிறாரு. உடனே நடுவில் நுழைஞ்சு ஒரு போறாரு. போனவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப தபாஹு அபூ சயீத் தடுக்கிறாரு. தடுத்தவன் என்ன செய்யறாரு அப்படிங்கிறாரு, அவர் நின்றுறாரு. இந்த தடுக்கிற நம்ம போற பாதி வந்து இருக்கிற மரம் வர்றாரு, விலங்கு அவர் சட்டம் தெரியல. மறுபடி வர்றாரு, கட்டுமையா தடுக்கிறாங்க 2வது தடவை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2வது அடி பலமா வந்துருச்சு. முதல் தடவை லேசா தள்ளி விட்டுருக்காரு. அந்த ஆளு வந்து விளங்காம என்ன செய்யறாரு, மறுபடியும் வந்திருக்காரு, பலமா வச்சுக்கிட்டாரு. அடி எந்த அளவுக்கு வச்சுட்டாருன்னு கேட்டா, அவருக்கு ஏதோ ஒரு வேதனை ஏற்படுற அளவுக்கு அடிச்சு விட்டாரு. பயங்கரமா நினைச்சிட்டாரு, அடியை விட்டார் தொழுதுட்டு இருக்கும் போது. அப்ப இது முடிஞ்சோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா, உடனே மருவான் தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். மருவான் அந்த ஜும்மாவுக்கு முந்திலாம் குழப்பம் பண்ணுவார், அந்த தான் ஆட்சியில் இருக்காரு மதீனாவுல. அந்த மருவான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. உடனே மருவான் என்ன பண்றாரு, அதை கூட்டிட்டு அபூ சயீத்ன்ட்டாரு. கூட்டு வந்து என்னப்பா மேட்ரு, என்ன நடந்த செய்தி என்ன அப்படின்ன உடனே அபூ சயீத் சொல்றாங்க, இதா சல்லா அஹதுக்கும் இலா ஷைஇன் யஸ்துஹு மினன்னாஸ், மக்களை மறைக்கிற விதமாக ஒரு சுத்ராவை வைத்துக் கொண்டு உங்களை யாராவது தொழக்கூடிய நேரத்தில் அராத அஹதுன் யஜ்தாஸ பைன யதைஹி, அதுக்கு உள்ள யாராவது கடந்து செல்ல முயற்சிப்பார்களே ஆனால் ஃபல் யதுஃபஹு, அவரை தடுக்கட்டும். ஃபைன் அபா, மறுத்தாரையானால் ஃபல் யுகாத்திலுஹு, சண்டை இழுட்டும் அவனோட. ஒருக்க தடுத்துட வேண்டியது, மறுபடியும் வந்தாலும் அடிச்சிட வேண்டியது. முதல் தடவை வரும்போது தடுக்க வேண்டியது, 2வது வந்து என்ன செஞ்சிருந்து அடிதான், அடியை போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஃபைன்னமாஹு ஷைத்தான், 2வது வந்து ஷைத்தான். முதல் தடவை தவறுதலா வந்துடலாம், போட்டு நமக்கு தெரியாம கூட வரலாம். போட்டிருப்பாரு, சுத்தரா போட்டு நமக்கு தெரியாது, தொழுகிறார், சும்மா நிக்கிறார் நினைச்சிட்டு வந்துருவோம். அவர் கையை நீட்டோம் என்ன செய்யணும்னு தொழுகிறாரு, பின்வாங்கிடணும். மறுபடியும் உள்ள கொண்டு சைத்தானத்தனை இருக்கணுப்ப அட்டில விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை செஞ்சேன் அப்படின்னு அபூ சயீத் சொன்னாங்கிறத புகாரில் 509வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். என்ன விளங்குது, தொழுதுகிட்டு இருக்கும் போது குறுக்க ஒருத்தன் போனா கூட அதை பார்க்கணும், தடுக்கணும், அடிக்கணும் வழங்குது. அப்ப என்ன 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 தொழுகை வழங்கிட்டோமா? இப்ப இவங்க சொல்ற மாதிரி இல்ல, இந்த சூபியை இந்த பேர்ல சொல்றாங்களே, அப்படி ஒரு ஸ்டேஜ் மார்க்கத்தில் கிடையாது. அவங்களும் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, நீங்களும் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க, அதை வழங்கிக்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுவதற்காக வர்றேன், வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவேன், நம்ம கொஞ்சம் நீளமா தொழுவோமே, ருக்கு செய்தாவெல்லாம் நீட்டி நிதானித்து கொஞ்சம் அதிக நேரம் தொழலாமேண்டு வந்து நின்று நான் தக்பீர் கட்டுவேன். கட்டின உடனே பெண்களும் தொழுகைக்கு வருவாங்கல்ல, பிள்ளைகள் தூக்கிட்டு வந்துடுறாங்க, கை குழந்தைகளை. அப்ப அந்த கை குழந்தைகளை போட்டு பெண்களும் தொழுகையில பங்கெடுப்பாங்க. குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். கை குழந்தையை கொண்டு வந்திருப்பாங்க, அவன் தாயும் தொழுகையில பங்கெடுத்திருப்பாங்க. அந்த தாயை நினைச்சு என்ன செய்யும், அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அழ ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை அழுதால் தாயுடைய மனம் பாதிக்கப்படுமா இல்லையா, அவங்களுடைய ஈடுபாடு குறையுமா இல்லையா, அதை கவனத்தில் கொண்டு நான் சரசரன்னு சீக்கிரம் முடிச்சிருவேன். நான் பெருசா நீட்டி தொழுவலான்னு வருவேன். ஒரு குழந்தையுடைய அழுக சத்தம் கேட்ட உடனே அதனுடைய தாய் படக்கூடிய மனவேதனையை கருத்தில் கொண்டு தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தியை புகாரியில 707வது ஹதீஸ் 868வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த குழந்தை அழுவுறது ஏன் ரசூலுல்லாஹ் கேட்டுச்சு, தன்னிலை மறந்து தொழுதால் ஒரு குழந்தை அழுதா என்ன, இடி விழுந்தா எனக்கு இடி விழுந்தாலும் தெரியாது, அது வந்தாலும் தெரியாது, இது வந்தாலும் அறுவாள் எடுத்து வெட்ட வந்தாலும் தெரியாதுன்னா ஒரு குழந்தை அழுவுற சத்தம் ஏன் உங்களுக்கு கேட்டுச்சு? கேட்டது ஒண்ணு, கேட்டதும் நிக்கல, கேட்டதுக்கு ஏற்றவாறு தொழுகையில் இருந்துட்டு முடிவெடுக்கிறாங்க, எடுத்த முடிவு மாத்துறாங்க. முடிவெடுக்குதல் எங்க நடக்குது? தொழுகைக்கு உள்ளே இருந்து கொண்டு இந்த குழந்தை அழுதால் உடனே தாய் கவலைப்படும், தாய் கவலைப்பட அந்த தொழுகை பாதிக்கும், அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். இவ்வளவு எதுக்கும் நடக்குது, இவ்வளவு விஷயங்களும் ஒரு செகண்ட்ல அந்த மூளை வந்து முடிவு பண்ணிடுது. தொழுகைக்குள்ள இருந்து தானே அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க என்பதை பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம தொழுகிறோம், 4 ரக்காத்துக்கு பதிலா 2 ரக்காத் தொழுகிறோம், அது 4க்கு பதிலா 5 தொழுகிறோம். ரெண்டுமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. 4க்கு பதிலா 5 தொழுகிறாங்க, 2க்கு பதிலா 4க்கு பதிலா 2 தொழுகிறாங்க, கூட்டியும் தொழுகிறாங்க, குறைச்சியும் தொழுகிறாங்க. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு நாள் வந்து தொழுகையில் இருந்தவொடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே குறைச்சி தொழுது அப்படிங்கிற ஏதாவது மாத்தியா சென்னையில இருந்து, நம்மள்ட்ட அப்படி கேட்க முடியாதுல. அஜரத்து 2 ரக்காத் தொழுதார், லோகத்தை தொழுதார்னு வைங்களேன், இன்னையில இருந்து 2 ரக்காத்தா போச்சுன்னு கேட்க முடியுமா? அது போகாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் வாழக்கூடிய காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வரைக்கும் 2 நாளா இருக்கலாம், இன்னைக்கு 2 மாறினால் மாறி இருக்கலாம், வகி வந்திருக்கலாம். அப்படி நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை குறைவா தொழுதீங்களே, இது மாறி போச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் இப்ப ஒன்னும் மாறவலாம் இல்லையே, அப்படியே குறைச்சிங்க தொழுதீங்க, அப்படியே தொழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மனுஷன் தான், நீங்கள் மறப்பது நானும் மறப்பேன், அன்சாகமா தன்சவுன,
நீங்க எப்படி மறப்பீங்களோ அது மாதிரி நானும் மறப்பேன். அப்படி மறந்து விட்டேன் என்று சொன்னால் பதக்கிரூனி, எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 சஜதா செய்தார்கள் என்ற சம்பவம் புகாரில 401வது ஹதீஸில் வருகிறது. 4 ரக்காத்துக்கு பதில் 5 ரக்காத் தொழுது விட்டார்கள் என்ற ஒரு சம்பவம். அப்போ இதே மாதிரியான பிரச்சனை ஏற்பட்ட சம்பவத்தை வந்து புகாரில 404வது ஹதீஸில் பார்க்கலாம். என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறை, இபாதத்து முறை இயற்கைக்கு ஒட்டிய முறை, இயற்கைக்கு எதிரானது, நடக்க முடியாதது, சாத்தியமற்றதை அவங்க சொல்லி தரல. அதை விளங்குறோம். அதே மாதிரி வந்து அபூ பர்ஸான்னு ஒரு சஹாபி, அபூ பர்ஸாங்கிற சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் தொழுகிறார். தொழுதுகிட்டு இருக்கும்போது குதிரையில வர்றார். குதிரையில வந்து இறங்கி தொழுக நேரம் ஆன உடனே குதிரையை அப்படி அவுத்து விட்டுவிட்டு அவர் வாட்டு தொழுகிறார். பழகுன குதிரை ஓடாது, கட்டிப்பட தேவையில்லை. நம்ம குதிரையை நல்லா பழக்கி வச்சிருந்தோம்னு சொன்னா விசில் அடிச்சா கூட ஒடியாந்துடும். அந்த ஓனர் வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான்னா கையை தட்டினா என்ன செய்யாது, அவங்க கிட்ட ஒடியாந்துடும். குதிரையெல்லாம் நல்லா பழகிற பிராணிகள்ல உள்ளது. அவர் நல்லா பழகின குதிரை தானே அவர் விட்டு என்ன செய்யறாரு, அவர் பாட்டுக்கு தொழுகிறாரு. தொழுதவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா, குதிரை பாட்டுக்கு போக ஆரம்பிச்சு. ஆக்குற எங்க போயிட்டு குதிரை, அவரை தக்பீர் கட்டி விட்டாரு. அப்புறம் பார்த்தா குதிரையை காணா. அப்படி இப்படி பார்க்கிறாரு, எங்கேயோ போயிடுச்சு குதிரை. ஆகான்னு சொல்லி தொழுகை விட்டு ஓடுறாரு. யாரு, அபூ பர்ஸா. குதிரை ஓடி போடணும்னு செய்யறாரு, குதிரைக்கு பின்னாடியே ஓடுறாரு. இருக்கிற ஆட்கள்லாம் பாக்குது, அட பாவி மனுஷா, ஒரு குதிரைக்காவது தொழுகை விட்டு போறியடா. சஹாபி இது செய்யறாரு. சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள ஆளுகளுக்கு ஆச்சரியமா தெரியுது, என்னப்பா இது ஒரு குதிரைக்காக வேண்டி தொழுகை விட்டு கட்டின தக்பீரை விட்டு ஓடுறியப்பா நீ அப்படிங்கிறாங்க. இவர் போய் முதல்ல என்ன செய்யறாரு, குதிரை இப்ப இழுத்துட்டு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன செய்யறாரு, விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டா, நாங்களாம் ரசூலுல்லாஹி ட்ரைனிங் எடுத்தாளுங்க, நீ எங்களுக்கு சொல்லி தெரியல, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தாளுங்க, அவங்க இந்த மாதிரி வழிமுறையை தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்க பாட்டு குதிரையை விட்டு குதிரை குதிரைன்னு தொழுவதுக்கு பேர் அல்லாஹ்வே தொழுவோம். குதிரை இப்ப ஓட ஆரம்பிச்சிருச்சோ, நம்ம தொழுவது என்ன செய்வோம், குதிரை எங்க வச்சு தெரியல, எவன் முடிச்சாலும் தெரியல, இது ஒரு தொழுகையா? முதல்ல அதுக்கு ஒரு நாள் கட்டி போட்டா ஃப்ரீயா தொழுவேன். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரியான மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வரலன்னு சொல்லி அவர் அப்ஜெக்ஷன் பண்ணாருங்கிற விஷயம் புகாரில 6127வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுதுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இருக்குன்னா 1-2 இல்ல, இவ்வளவு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஏமாத்துறாங்க, அவ்வளவு ஏமாத்துறாங்க. பொம்பளைகள் எல்லாம் போய் நீங்க தொழுவுற செல்லாது, நீங்க பொய் தொழுவுறீங்க, போலி தொழுவுறீங்க, இது எல்லாம் தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான். தொழுவும் போது கணக்கு பாக்குறீங்க, தொழுவும் போது மாப்பிள்ளை நினைக்கிறீங்க, தொழுவும் போது பிள்ளைய நினைக்கிறீங்க, தொழுவும் போது அடுப்புல போட்டு சோத்த நினைக்கிறீங்க, அதெல்லாம் நினைக்கதான் செய்வான் மனுஷன். இதெல்லாம் அவனை நினைப்பான், நம்மள அப்படி ஏமாத்துறது. பொம்பளை ஆமா நினைக்கத்தானே செய்யறோம், இவர் நினைக்க மாட்டார் போல இருக்க வித்தியாசம். அப்ப என்னங்க செய்யணும், முறிது வாங்கிருங்க. முறிது வாங்கணும்னே வராது, படிப்படியா தான் வரும். வரப்போறது இல்ல, இவன்ட்ட இருந்தா தானே, உண்மையில் இருந்தா தானே முறிது வாங்கணும், அப்படித்தான் இருப்பான். ஆனா என்ன சொல்லுவாங்க, உடனே எல்லாம் வராது, வாங்கிருக்கீங்க பாருங்க, 2 வருஷம் போகட்டும், 3 வருஷம் போகட்டும், 10 வருஷம் போகட்டும், அப்படியே அவனுக்கு அடிமையாக்கி வச்சு கடைசியில் மௌத்தா போற வரைக்கும் அவனுக்கு வேற அவன் இதே மாதிரி தான் இருப்பான், எந்த மாற்றம் வந்துடாது. அது பாக்குறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுது கொண்டிருந்தாலும் சரி, பாம்பைய தேளை கண்டால் போய் அடிச்சுட்டு சொல்லுவாங்க. பொழுது தக்பீர் கட்டிட்டு இருக்கு, தேள் ஓடிட்டு இருக்கு, அது நம்மளே அதோடு ஓடிட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. போயிட்டு வந்து அடியை போட்டு வந்து நம்ம பாட்டு தொழுகையை தொழுதுட்டு இருக்கேனே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தாலும் பாம்பையும் தேளையும் கண்டால் அதை கொன்று விட்டு தொழுகையை தொடருங்கள் என்று நம்ம கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி திருமதி சஹீஹான ஹதீஸ் தான். 355, நஸீல 1187, 1188, அபூதாவூதுல 786, இப்னு மாஜாவுல 1235, முஸ்னத் அஹ்மதுல 6881, புகாரி முஸ்னத் அஹ்மதுல 7075, 7157 எல்லாம் இருக்கு. அப்ப தேளை கண்டா பாம்பை கண்டா கொள்ளுங்கிற மார்க்கம் தொழுதுகிட்டு இருந்தாலும் அப்ப ஒன்றி போனா எப்படி எல்லாம் தெரியும் நமக்கு, தேளை போற எப்படி தெரியும், பாம்பு போற எப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான, அதெல்லாம் தெரியுமா தெரியத்தான் செய்யும். மனுஷன் அப்படித்தான் இருப்பான், மனிதன் தான் எல்லா நேரத்திலும் காட்டுறாங்க, இது பாக்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து தொழுகை சம்பந்தமாக இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த பலவீனத்தை சில போலிகள் வசதியாக பயன்படுத்தி கொண்டு நாங்க உங்களை பண்படுத்த போறோம், உங்களை பக்குவப்படுத்த போறோம், எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்கன்னா வித்தியாசமா தொழுவீங்க, அல்லாஹ்வை முன்னாடி விட்டு பாக்குற மாதிரி நீங்க தொழுவீங்க, அப்படி எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் ஒரு காலத்தில் முடியாது. என்ன ஒண்ணே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுது கொண்டிருக்கும் சைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான், அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு உதுக்குர் கலாவ கலா, அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாருமா, அப்படி நினைச்சிட்டே இருப்பீங்க. கடைசி என்னன்னு கேட்டா, லா எதிரி கம்சல்லா, எவ்வளவு தொழுதானு உனக்கு தெரியாது, அப்படி ஆக்கிடுவாங்க. சைத்தான் வந்து நுழைந்து கொண்டு உங்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவான். அப்படி பண்ணினானே, ஆனால் நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது.
தொழுகையில் உங்களுக்கு என்ன பரிகாரம் என்றால் தொழுகிட்டு இருக்கிறீங்க, அப்பதான் உலகத்து கணக்கெல்லாம் வரும். அவர் 10,000 ரூபாய் தந்தாரா இப்படி அப்படின்னு ஞாபகம் வருமா? யாவும் வந்து என்ன செய்யணும், உடனே தொழுகையில் இருக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல வேண்டியதான். சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். கொஞ்ச நேரத்துக்கு வராது, அப்புறம் இந்த 10,000 ரூபாய் வராது, ஆனா மறுபடியும் வரும். இன்னொரு 5 நிமிஷம் தான் நிக்கும், மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் இந்த அவர் நம்ம வரேன்னு சொன்னார சாப்பாடு ஆக்கி வைக்கலையே அப்படி மறுபடியும் இன்னொரு அவுது பில்லா போட வேண்டியதான். இப்படியே படிப்படியா செய்தால் கொஞ்சம் ஒரு மட்டுப்படும். இப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறது பதிலா ஒரு தொழுகைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை இப்படிலாம் வரும். அறவே தவிர்த்துலாம் முடியாது, குறைக்கலாம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாற்று பரிகாரம் சொல்லி தந்தாங்களே தவிர ஒன்றி போறது அப்படி முழுசாய தன்னை மறந்து அப்படி ஒரு தொழுகையே கிடையாது. ஏதாவது இந்த மாதிரி வேற மாதிரி சிந்தனைகள் வந்துச்சுன்னு சொன்னா அவுது பில்லா போடுங்க. இந்த மாதிரி காரியங்கள் பண்ணா நீங்க செய்யுங்க. செயல்களை பொறுத்த வரைக்கும் பாம்பு அடிக்கிறது, பொருளை நம்ம பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறான், தொழுது இருக்கிறீங்க, டக்குன்னு உருட்டு ஓடுறான், தொழுவுல செய்யறோம் பரிசு அப்படியே நினைக்கிறது, ஒன்றுமே புடிச்சு சாத்தி என்ன செய்யணும், அது பரிசு எடுத்துட்டு வரணுமா இல்லையா? தொழுது இருக்கிறீங்க, செல்போன் தூக்கிட்டு ஓடுறான், நீங்க என்ன உங்க கடமை என்ன? செல்போனை போல கைப்பற்றிட்டு வரணும், அப்புறம் தொழுவு சொல்லலாம். இல்ல நீங்க தொழுவ மாட்டீங்க, அவன் திருட்டு பேருக்கு இது வசதியா போயிடப்போம். தொழுவுறாங்க பாய் தொழுவ நான் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுவான். இல்ல அப்ப நம்மளை பையன் ஆகிட்டு போயிடக்கூடாது. அப்ப தொழுவும் போது நம்மளுடைய பொருளை எடுத்துட்டு போயிடுவான், பெட்டி தூக்கி ஓடி போயிடுவான். ஒரு இடத்துல வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு தொழுவோம், முன்னாடி பெட்டியை வச்சுட்டு டப்புன்னு பொருள் தூக்கிட்டு போனா தொழுவுல செய்யறோம், என்ன செய்யறது, ஒன்னும் தடமாறலாம் வேண்டியது இல்ல. போய் சாதாரணமா இப்படி போய் பிடிப்பி அந்த மாதிரி பிடி போய் இழுத்து கொண்டு ஸ்டேஷன்ல கொடுத்து அப்புறமா சொல்லுங்க. அப்படிதான் மார்க்கமே தவிர இப்படி ஒண்ணு இல்லை. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யறாங்க, ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்னு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ரகசியமான ஞானம் இருக்கு, உனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா, இதுக்கு அர்த்தம் தெரியுமா, அது விளங்க முடியுமா, இது விளங்க முடியுமான்னு கேட்பாங்க. அது நமக்கு தெரியாது. அதை விஷயத்தை சொல்லிட்டு இதுக்குத்தான் வேற ரகசியமான ஞானம் இருக்கிறது, குர்ஆனுக்கு உள்ள அர்த்தம் ஒண்ணு வெளி அர்த்தம் ஒண்ணு இருக்கிறது, ஞானம் ஒண்ணு இருக்கிறது, படிச்சு வர்ற அறிவு ஒண்ணு இருக்கிறது, ஞானிகளுடைய சவகாசத்தினால் கிடைக்கிற ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கிறது. எங்களோட அப்படி தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா படிக்காமலே அப்படி கல்புக்குள்ள அல்லாஹ் கொண்டு வகி மாதிரி போடுவான், அந்த மாதிரி ஞானத்தை நாங்க உங்களுக்கு கற்றுத்தரோம்னு சொல்லி அடுத்த ஃபிராட் பண்ணுவாங்க. அந்த ஃபிராட பத்தி நாளைக்கு பார்ப்போம். அப்படி ரகசியமான ஞானம் இருக்குதா, ஸ்பெஷல் அறிவு இருக்குதா, இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எல்லாம் படைச்சிருக்கிறானா, அதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்குதா, அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அந்த சூஃபியாக்களே சரியா வந்து நினைக்கிறேன், அவ்வளவு திருமல் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.